Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் Cyient DLM IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஐபிஓவில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையானோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இந்த கம்பெனி இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பற்றியும் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பெனி ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி 1993 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அசம்பிளி, கேபிள் ஹார்னஸ் அண்ட் காக்பிட், இன்ஃப்ளைட் சிஸ்டம்ஸ், லேண்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் ஆகிற பாக்ஸ் பில்ஸையும் இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இவங்க கிட்ட 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் டு பிரிண்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பில்ட் டு பிரிண்ட் அப்படின்னா இவங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து கம்ப்ளீட் டிசைனை இவங்க வாங்கிப்பாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. இதுவே பில்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வாங்கிப்பாங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி அண்ட் அதை மேனுஃபேக்சரிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பில்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்ளீட் சைக்கிள்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது டிசைன் ஸ்க்ராட்சில் இருந்து கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் வரைக்குமே இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹனிவெல் இன்டர்நேஷ்னல், தேல்ஸ் குளோபல் சர்வீசஸ், ஏபிபி இன்கார்பரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் மோல்பியோ 152 டயக்னாஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட 2 மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜிஸில் பில்ட் டு பிரிண்டில் இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு 99.80% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட பில்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருந்து 0.2% ரெவன்யூ தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இருந்து இவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூ பில்ட் டு பிரிண்டில் இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி கிட்ட 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மைசூரு, ஹைதராபாத் அண்ட் பெங்களூரு ரீஜனில் இருக்குது. இதில் மைசூரு ஃபெசிலிட்டியில் இருந்து 90.75% ஆஃப் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஹைதராபாத்தில் பார்க்கும்போது 8.65% ரெவன்யூ. அண்ட் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணினதுனால 0.6% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ மைசூரு ஃபெசிலிட்டியில் இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட்டப் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் டிஃபென்ஸில் இருந்து 37.64% ஆஃப் ரெவன்யூ மார்ச் 2023 வந்திருக்கு. அண்ட் செகண்ட் பெஸ்ட் ரெவன்யூன்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஃபார்மில் இருந்து வந்திருக்கு. ஃபர்தராக ஏரோஸ்பேஸ், மெடிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து வந்துட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் அசட்ஸ், டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது மார்ச் 2023 மார்ச் 22 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக இம்பாக்ட் ஆகியிருக்கு. பட் 31.73 crores வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நெட் ஒர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதில் நெட் ஒர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில் டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கம்பெனி இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ஸில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். இந்த பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறக்கு நமக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ ப்ரைஸ். இந்த ஐபிஓவோட ப்ரைஸ் பேண்டு பார்க்கும்போது ₹250 லோயர் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ₹265 ஹையர் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் ஐபிஓ அப்படிங்கிறதுனால நம்ம ஹையர் ப்ரைஸ் பேண்டையே கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதோட ஸ்டாக் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் மார்ச் 23 பார்க்கும்போது 7.75 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஹாஃப் தி டைம்ஸாக குறைஞ்சிருக்கு. இந்த இன்புட்ஸை யூஸ் பண்ணி பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 34.19 வரும். இது வந்து ஸ்டாக் பிஇ. இப்போ இந்த ஸ்டாக் பிபிஇ ரேஷியோவை இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 49.75ன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து வேல்யூவேஷன்ஸில் அட்ராக்டிவாக வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் மார்ச் 31, 2023 15.55% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ராங் ப்ராஃபிட் மார்ஜின்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. மார்ச் 2023 444.85 crores வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பர்சன்டேஜ் பார்க்கும்போது 13.48% மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவே மார்ச் 22 17.56% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த பேராமீட்டர்ஸ் வந்து 15%க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் 13.48 வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து மார்ச் 23 16.03% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 22 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே இம்பாக்ட் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து மார்ச் 22 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக இம்பாக்ட் ஆகியிருந்தாலும் ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணினதில்லை. நெக்ஸ்ட்டு பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் Cyient DLM கம்பெனிக்கு பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, கெய்ன்ஸ் டெக்னாலஜி அண்ட் DCX சிஸ்டம்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இதில் இந்த பியர்ஸ் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் IPO ரிவ்யூஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கமில் பார்க்கும்போது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பேராமீட்டரான ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்தில் பார்த்தீங்கன்னா 16.03% மெயின்டைன் பண்ணி இவங்களோட காம்படிட்டர்ஸை பீட் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் per ஷேர் பார்க்கும்போது இவங்களோட காம்படிட்டர்ஸை விட ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் வைஸ் கம்பேர் பண்ணலாம். இந்த Cyient DLM லிமிடெட் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் இவங்களோட பியர்ஸ் கம்பெனியோட சர்வீசஸை ஆஃபர் பண்ணுறாங்க. பட் சில ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது கேபிள் அண்ட் ஒயர் ஹார்னஸ் அசம்பிளி, ப்ரிசிஷன் மெஷினிங்கில் இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல், எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட பியர்ஸில் கெய்ன்ஸ் டெக்னாலஜி கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் லீடராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ஸ்லைட் நியூட்ரலாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த EMS இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாருமே நியூ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை இயர் ஆன் இயர் கேட்டகரியில் வாங்கிட்டே தான் இருக்கோம். குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. கேலண்டர் இயர் 2016 to 21 வரைக்கும் 3.9% CAGR டெவலப் ஆகிட்டு இருந்த இந்த மார்க்கெட் வந்து 21 இருந்து 26 எஸ்டிமேட் பார்க்கும்போது 4.9% வரைக்கும் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ணின வரைக்கும் இந்த கம்பெனிக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அண்ட் கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே லீஸ்டு பேசிஸில் தான் ரெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுவுமே இவங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இவங்களோட லீஸ் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா அது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே 91% ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கஸ்டமர்ஸ் கூட இம்பாக்ட் ஆச்சுன்னா அதுவும் இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட டோட்டலாக 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது எல்லாமே சதர்ன் இந்தியாவான மைசூரு, ஹைதராபாத் அண்ட் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளேஸ் ஆகலைன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம்.
இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபண்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபே பண்ண போகிறதாகவும் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து ஜூன் 7 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் ஜூன் 30 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 56 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 56 ஷேர்ஸில் நம்ம அப்ளை பண்ணலான்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் சைஸ் வந்து 592 crores அண்ட் இதில் ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இது வந்து இந்த ஐபிஓக்கு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹15 per ஷேர் பேசிஸில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட் வந்து வெட்னஸ்டே 5th ஜூலை நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து 10th ஜூலை. நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 92.84% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 66.68% மெயின்டைன் பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேல்யூஷன்ஸ்க்கு நான் பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மார்ச் 22 கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் 23ல நல்லாவே இம்பாக்ட் ஆகியிருந்தாலும் ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நான் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இவங்களோட பியர்ஸ் எல்லாமே சேம் சர்வீசஸ் அண்ட் சேம் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னால இந்த கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இஷ்யூ டைப்புக்கு நான் பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த ரீசன்னால இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நான் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து 101 பாசிட்டிவ் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 38.11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்டை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் நான் டைம் டு டைம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். அண்ட் கரண்ட்டாக நம்ம சேனலில் 1653 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க.